கதைகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. என்னடா பட்ட இஸ்பெடியஸ் போடு சீக்கிரம். தொலைஞ்சான். இனிமே அந்த வீட்டு பக்கமே தலை காட்ட மாட்டோம். இனிமே நீங்க வச்சதாங்க சட்டம். முந்தி இருந்த விட இப்பதான் உங்களுக்கு செல்வாக்கு அதிகம். அதெல்லாம் சரிதான். இருளாண்டி, அந்த முருகன் விஷயம் தான். நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறேன், அவன் என் கையில கிடைக்க மாட்டேங்கிறாஜமா. ஏன் சமா சும்மா முருகனை ஏன் நம்ம தேடிட்டே இருக்கீங்க? அவன் கிடைச்சான்னா என்னுடைய 10 லட்சமும் கிடைச்ச மாதிரி. எனக்கு சேர வேண்டிய தொகையை தராது. அந்த சோமநாதை ஏமாத்திட்டான், அதுக்கு நல்ல பலனை அடைஞ்சான். என்னுடைய பணத்துக்காக அந்த குடும்பத்தையே ஒழிச்சு கட்டவன் நான் தயாராயிட்டேன். முருகனுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? மடையா, முருகன் சோமநாதனின் கையாளா இருந்தவன். அவனுக்கு தெரியாம சோமநாதன் பணத்தை மறைச்சு வச்சிருக்க முடியாது. இந்த தடவை முருகனை கொண்டு வர வேற நம்ம கிட்ட கொடுங்க. சீக்கிரம் புறப்படமா, நேரமாச்சு. இப்ப நம்ம எங்க போறோம்? புது உலகத்தை பார்க்க போறோம், புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம். மரத்தில் வைக்கப்பட்டிருக்கிற செல்வத்தை எடுத்து மடியில வச்சுக்கிறதுக்கு ஒரு காலம் வரும்னு நான் சொன்ன பாரு. அந்த காலம் வந்துருச்சுமா. நம்ம யாத்திரை ஆரம்பமாயிடுச்சு. இது பாத யாத்திரை இல்ல, பண யாத்திரை. பண யாத்திரை. எனக்கு என்னவோ பயமா இருக்கு. தம்பியினுடைய வாழ்க்கைக்கு நானே ஜமனாயிட்டன. என் தம்பி தேர்ந்தெடுத்த ஒரு நல்ல பெண்ணு, அவ வேற வச்சிருந்த நம்பிக்கை இழக்கிறதுக்கு நான் காரணமாயிட்டன. இல்ல இல்ல, என் மேல ஏற்பட்ட களங்கத்தை போக்க என் தம்பி எப்படி பாடுபட்டானோ அதே மாதிரி உங்க 2 பேர் மேல ஏற்பட்ட களங்கத்தை போக்க நான் தயாராயிட்டேன். நான் வரேன். அம்மா, கொலை செய்யறதுக்கோ கொள்ளை அடிக்கிறதுக்கோ நான் இங்க வந்தேன். என் தம்பியுடைய கடங்கமில்லாத காதலை காப்பாற்ற வந்திருக்கிறேன். உங்களை சூழ்ந்திருக்கிற சந்தேக இருளை போக்க வந்திருக்கிறேன். உங்களை பாக்குறதுக்கோ உங்களோட பேசுறதுக்கோ எனக்கு விருப்பம் இல்லை. தயவு செய்து போயிடுங்க. அம்மா, நீங்க படிச்சவங்க, பண்புள்ளவங்க, எதையும் சீர்தூக்கி பார்த்து ஒரு நல்ல முடிவுக்கு வருவீங்கன்னுதாமா நான் உங்ககிட்ட ஓடோடி வந்தேன். ஏதோ நான் உங்ககிட்ட சொல்றதையெல்லாம் சொல்லிட்டு போயிடுறேன். நான் உங்ககிட்ட சொல்றதையெல்லாம் சொல்லிட்டு போயிடுறேன். ஆனா, என் தம்பியுடைய கடங்கமில்லாத காதலை காப்பாத்த வந்திருக்கிறேன். உங்களை சூழ்ந்திருக்கிற சந்தேக இருளை போக்க வந்திருக்கிறேன். அம்மா, நீங்க படிச்சவங்க, பண்புள்ளவங்க, எதையும் சீர்தூக்கி பார்த்து ஒரு நல்ல முடிவுக்கு வருவீங்கன்னுதாமா நான் உங்ககிட்ட ஓடோடி வந்தேன். ஏதோ நான் உங்ககிட்ட சொல்றதையெல்லாம் சொல்லிட்டு போயிடுறேன்.
உங்க தூய்மையான உள்ளத்துல என் தம்பிக்கு எவ்வளவு பெரிய இடம் கொடுத்திருக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் மறந்து போன விஷயத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்த வேண்டாம். அந்த வசதிக்காக என் வாழ்க்கையில ஒரு பயங்கர கனவு. இப்படி ஒரு தப்பான எண்ணம் உங்க மனசுல எப்படிமா வந்துச்சு? உங்களை எனக்கு தெரியும். அண்ணன் ஒரு கொலைகாரன், தம்பி ஒரு குணம் கட்டவன். நல்ல குடும்பம். நல்ல குடும்பம் தான், அதுல சந்தேகப்பட்ட. அண்ணனுக்கு குலகாரங்கிற பட்டம் வந்ததுக்கு காரணம் இது. தம்பி குணங்கட்டவன்னு பேரு வந்ததுக்கு காரணம் அண்ணனேதான். ஆமாம்மா, நான் தான்மா, நானேதான். அம்மா, உங்க அப்பாவை நான் கொல்லுறேன். என் தம்பி உங்ககிட்ட சொல்லி இருப்பானே, உண்மையான குற்றவாளி கிடைக்கிற வரைக்கும் தலைமறைவா இருக்கிற நான் வீட்டுக்கு வர்றது என் தம்பி விருப்பம். என் தம்பியினுடைய விருப்பத்துக்கு விரோதமா நான் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். ஏன் தெரியுமா? பாசமுள்ள என் அன்பு மனைவியின் முகத்தை பார்க்காம என்னால இருக்கவே முடியல. தலைமறைவா வாழ்ந்த நாள் தவிப்புகளோட நாட்களை கடத்திக்கிட்டு இருந்த என் மனைவியும் ஒண்ணு சேர்ந்தோம். மனித பலகீனமும் மன எழுச்சியும் ஒண்ணு சேர்ந்து சூழ்நிலையை தோற்கடிச்சிருச்சு. என் மனைவி பாக்கியம் கர்ப்பமான. உனக்கே அதிர்ச்சியா இருக்குதுல்ல? அது மாதிரிதான் என் தம்பி அதிர்ச்சி அடைஞ்சான். அண்ணன் தலைமறைவா இருக்கும் போது அண்ணி கர்ப்பமாயிட்டாங்களே, இத வச்சு அண்ணனை போலீஸ் கண்டுபிடிச்சிடுவாங்களே. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு முந்தி அண்ணனுடைய உயிர் போயிட்டா ஐயோ அண்ணையும் செத்துடுவாங்களே, தன்னுடைய லட்சியம் சதிரிடுமே. என் தம்பி கலங்கனா கதர்னா, கடைசியில அண்ணனை காட்டி கொடுக்காம இருக்கணுமேங்கிறதுக்காக ஐயோ ஏமாயார நான் எப்படி சொல்லுவேன்? உலகத்துடைய படித்துல தானே ஏத்துக்கிட்டாமா, தானே ஏத்துக்கிட்டோம். உண்மையாகவா? என் தம்பியுடைய செய்கையில உண்மையாங்கிற கேள்விக்கே இடம் இல்லம்மா. உங்களுக்கும் என் தம்பிக்கும் ஏற்பட்ட தூய்மையான காதலை விடவா என் உயிர் பெருசு. என்ன நானே காட்டி கொடுத்துக்கிட்டாவது உங்க ரெண்டு பேர்த்தையும் காப்பாத்தணும்னு தான் நான் ஓடோடி வந்தேன். அம்மா, அம்மா, உங்களை கையெடுத்து கேட்டுக்கிறேன். இனிமேலாவது என் தம்பியை நம்புங்க. அவன் நல்லவன், உயர்ந்தவன், உத்தமன். நான் எவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டேன். என்ன நானே ஏமாத்திக்கிட்டேன். எனக்கு நானே துரோகம் செய்துட்டேன். நான் பாவி, என்ன மன்னிச்சிருக்க. ஏன் கமலி, நான் உன்னை ஏமாத்திட்டேன்னு தானே கண்ணீர் வடிக்கிறேன்? உங்க தூய்மையான உள்ளத்தை புரிஞ்சுக்காம உங்களை துன்பப்படுத்திட்டேன். உங்க அண்ணா வந்து எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டாரு. என்ன, எங்க அண்ணன் இங்க வந்தாரா? ஆமா, அவர் வந்துதான் என் கண்ணை திறந்து வச்சாரு. அவர் தான் உங்க தியாகத்தை எடுத்து சொன்னார். அக்காவை பத்தி தவறா நினைச்ச என்ன நீங்க தான் மன்னிக்கணும். கமலி, நடந்ததெல்லாம் நான் எப்போ மறந்துட்டேன். நீ மறந்து என் அண்ணனை நான் வாழ வச்சு தீர்றேன். அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. உங்க அப்பாவுடைய ரகசியத்தை நான் பார்க்கணுமே. இவ்வளவுதானே, வாங்க.
என்னம்மா? எனக்கு என்னவோ பயமா இருக்குப்பா. திரும்பி போயிடலாம். கூலி வேலை செய்தாவது நியாயமா கிடைக்கிறத கொண்டு வாழ்க்கை நடத்தலாம். வாங்கப்பா. பைத்தியம், இவ்வளவு தூரம் வந்துட்டு பயந்து திரும்பி போறதா? மாமா, நீ பேராசை பெரும் நஷ்டம்னு சொல்லுவாங்க. ஏதாவது பெரிய ஆபத்து வந்துடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஆபத்து கஞ்சினா வாழ முடியாது காவேரி, பயப்படாதே. இங்க யாருமே வர முடியாது. காவேரி, அந்த 20 லட்சம் ரூபாயும் எங்க இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? எங்கப்பா இருக்கு? அதுதான் ரொம்ப ரகசியம். தாழம்பூங்கிற புஸ்தகத்துல பக்கத்துக்கு பக்கம் 5000 ரூபாய் நோட்டா வச்சு நான் தான் அம்மா பைண்ட் பண்ணேன். அந்த புஸ்தகம் சோமநாதருடைய வாசகசாலையில் இருக்கு. அதை எடுக்கிறதுல எனக்கு சிரமமே இல்லை. இருந்தாலும் பாவம், இன்னொருத்தர் சொத்து நமக்கு எதுக்குப்பா? சோமநாதரோடு சேர்ந்து சொத்து சேர்த்து கொடுத்து விசுவாசம் உள்ள வேலைக்காரனா துண்டு செய்ததுக்கு எனக்கு வேற என்ன பலன்? அந்த பணம் ஒண்ணுதான். ஆனா அந்த 20 லட்சத்தை நான் எடுத்துக்க போறதில்லை. அதுல ஒரு பகுதியை வேற விதமா கமரிக்கு அனுப்பிட்டு நாம் கண்காணாத தூரத்துக்கு போயிடும். முருகா, ரொம்ப நன்றி. எதுக்கு? சோமநாதர் எழுதி வச்ச உயிரின் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததற்காக. உன்னை எவ்வளவு நாளா தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? அப்போ நான் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தியா? மோகன், அந்த பணத்தை நீ அடையவே முடியாது. நீயும் அடைய முடியாத முருகா. அடைஞ்சே தீருவேன். அந்த சொத்துல ஒரு பகுதி உனக்கு தரேன். அதை எடுத்துட்டு எங்கேயாவது போய் சௌக்கியமா இரு. முடியாது முருகா. கொலை நடந்திருக்க? காவேரி. காவேரியா? அப்ப இது காவேரி அப்பா முருகன். முருகனா? அவங்களுக்கு உயிர் தாப்படுறது. இந்த ஒரு புத்தகத்திலே 10 லட்சம் ரூபாய். பணத்தை இங்க பதுக்கி வச்சுட்டு எங்கிட்ட பஞ்ச பாட்டா பாண்ணு கேட்கறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. என்ன விசித்திரமான உலகம். திருடன் கூட தான் திருடின பணத்தை சொந்தம்னு சொல்றான். என் விஷயத்துல தலையிடாதே. இது உனக்கு கடைசி எந்திரிக்க. அதேதான் நானும் சொல்றேன். முத்து செத்துறாங்க. எஸ்டேட் பங்களாவுக்கு போற அவர் அப்பவே போயிட்டாரம்மா. சரி நீ போ. பணம் எல்லாம் இதுதான் இருக்கு. நீங்களும் வாங்க. சொன்னா கேட்போம்.
நான் தான் கமலி பேசுறேன் சித்தப்பா. என்னம்மா விஷயம்? ஒரு சந்தோஷமான செய்தி. அப்பா எனக்கு புத்தம் மட்டும்தான் வச்சிருக்காரு, பொருள் ஒண்ணும் வைக்கலன்னு வருத்தப்பட்டீங்களே. நான் சொன்ன நீங்களே அதிர்ச்சி அடைவீங்க. அப்பா எனக்காக 20 லட்சம் ரூபாய் வச்சுட்டு போயிருக்காரு. உண்மையா? ஐயா செல்வமான புத்தகத்தை பத்தி அப்பாவோட உயிர் எழுதி வச்சிருந்தாருல, அதுல தாழம்பூங்கிற புத்தகம் பக்கத்துக்கு பக்கம் 5000 ரூபாய் நோட்டா வச்சிருக்காரு. நம்ம பழைய மேனேஜர் மோகன் முருகன் கிட்ட இருந்து எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு முருகனையும் கொலை செய்துட்டு அந்த புத்தகத்தை போய் எடுத்துட்டாருப்பா. அது உனக்கு எப்படி தெரியும்? நம்ம துரை மோகனோட சண்டை போட்டு அந்த புத்தகத்தை வாங்கி எங்கிட்ட கொடுத்துட்டாரு. கமலி, இன்னொரு முக்கியமான விஷயம். உங்க அப்பா எழுதுற டைரியும் அவர் எழுதின லெட்டரும் என்கிட்ட கிடைக்கும். அதை படிச்சு பார்க்கும்போது கந்தசாமி தான் அப்பாவுக்கு அந்தரங்க காரியதரிசியா இருந்திருக்கணும்னு நல்லா தெரியும். அப்படியா? ஆமா, நானாவா சொல்றேன், படிச்சு பார்த்தானே சொல்றேன். துரை நம்ம கிட்ட வேலைக்கு சேர்ந்த காரணமே அந்த 20 லட்சம் ரூபாயை எப்படியாவது அபகரிக்கணும்னு தான் சேர்ந்திருக்கிறான். அண்ணனால அபகரிக்க முடியாத பணத்தை தம்பி சுழுவா தட்டிட்டு போக பார்த்தான் போல் இருக்கு. கமலே, யாரையும் நம்பாத. இனிமே பணத்தை எடுத்துக்கணும் கிட்டுக்கிட்டு என்கிட்ட ஓடியாந்துருக்கு. இல்லை பண்ணாதே, சீக்கிரம். அவங்க சித்தப்பா தெரியுது, எஸ்டேட் பங்களாவுக்கு போயிருக்காங்க. எஸ்டேட் பங்களா. சித்தப்பா சித்தப்பா எங்க பணம் கொண்டாத்தியா? பக்கத்துக்கு பக்கம் நோட்டு. இத கொள்ளையடிக்கிறதுக்கு தான் மோகனை கொலை பண்ணி. ஏன் சித்தா, மோகனை கொலை செஞ்சது துரைதானா? என்ன யாரு? பணத்துக்காக அவங்க அண்ணன் எங்க அண்ணனை கொண்டான், அவன் தம்பி மேனேஜரை கொண்டான். குடும்பமே கொலகார குடும்பம். நல்ல வேலை இந்த பணம் உன் கையில கிடைச்சது. அவன் உன்னை ஏமாத்திட்டு எடுத்துன்னு போயிருப்பான். சரி அண்ணா, நான் ஏமாந்து போயிட்டேன். நீ எங்க வந்த? அதற்கட்டும் நீங்க எப்படி இங்க வந்தீங்க? உங்களை யார் கட்டி போட்டது? சித்தப்பா 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 கூடாது, அவர்தான் என்ன கட்டி போட்டுக்க. சித்தப்பா ஏ மோகன் அவர் கொலை செய்த நான் நேரில் பார்த்தது. நான் ஐயோ, சித்தப்பா மோகனை கொலை செய்தாரா? ஆமா, அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். இந்த கட்டாத பசு மாதிரி இருந்தவன் இன்னைக்கு புலி மாதிரி ஆயிட்டானேன்னு பாக்குறியா? என்னைக்குமே நான் புலிதான். பணத்தை அடையறதுக்கு பசு மாதிரி நடிச்சேன். பணம் வந்தாச்சு, புலி ஆயிட்டேன். மோகனுடைய ரத்தத்தை குடிச்சிட்டு வந்து நிக்கிறேன். சொல்றது பார்த்தா அப்பாவுடைய கொலைக்கு கூட. நல்லா புத்திசாலி. உங்ககிட்ட உண்மையை சொல்றதுல எனக்கு என்ன பயம்? என்ன டிஎஸ்பியா, டிப்டியா, ஐடியா, டிஐடியா? ஒப்பனை பண்ணலாம் தான். யார்? உங்க அப்ப அரசாசம் இல்லாம நம்பு ஆக்கிட்டான். அதே நேரத்துல அத்தனை பணத்துக்கு நான் அதிபதி ஆகணும்னு திட்டம் போட்டுதான் உங்க அப்பனை தீர்த்து கட்டினேன். உனக்கு கொஞ்சம் கூட ரத்த பாசமே இல்லையா? ரத்தமாவது பாசமாவது எனக்கு வேண்டியது பணம் ஒண்ணுதான். அதுக்காக உங்க அப்பனை மட்டுமில்ல, எங்க அப்பனா இருந்தாலும் கொல்லுவேன். நான் இந்த இடத்தை விட்டு வெளியேற வரைக்கும் சத்தம் போடக்கூடாது, சுட்டு கொண்டுடுவேன். இவளை அந்த அறையில கட்டி வை. என்ன சித்தப்பா, வா எடுத்துப்போ.
எவ்வளவு சீக்கிரமா ஏமாந்துருவேன் பாத்தியா நீ? சித்தப்பா கமலே, கொலை செய்யறதுக்கு நான் அஞ்சரை வரல. அது உனக்கு நல்லா தெரியும். நான் இந்த ஊரை விட்டு போற வரைக்கும் நீங்க இந்த இடத்துக்கு போக கூடாது. எனக்கு ஏதாவது இடையூறு செய்ய நினைச்சுங்க, தொலைச்சு போடுவேன். இவங்களை இழுத்துமே நிறைய தள்ளு. வா. எனக்கு தெரியும் இது மாதிரி நடக்கும். அதனால தான் குறுக்க உட்காந்துருக்கேன். பொம்பளையா நீங்க உள்ள போறதுக்கு? ஆம்பளையா வெளியே இருக்கு. அக்காக்கு பெண் குழந்தை பிறகு பெண் குழந்தை பிறந்தா நல்லதுதானப்பா. உங்க எனக்கு இல்லையா? பண்ணை கட்டிருக்கிறேன். இது விட்ட சோப்பு கண்ணம் போடணும். எவ்வளவு? 1000. அதே அப்பா 1000 லட்சக்கணக்கில் வாழ்க்கை பூராவும் அவளுக்கு சோப்பு கண்ணம் போட போறீங்க. என்ன ஊர் பண்ணிக்கணும்? என்ன வெக்கம்? நான் வைக்கப்படுறேன்னா அருமணத்தில் நல்ல இருக்கும் தரம் இருக்கும். மனம் கொடுக்கும், நல்ல மனம் கொடுக்கும். நல்ல தரம் இருக்கும், தரம் இருக்கும். நிரந்தரமாக மனம் கொடுக்கும், நல்ல மனம் தாழம் கூறின் அருமணத்தில் நல்ல தரம் இருக்கும். Thank you.